சத்யா வந்துட்டு இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோல சொல்லியிருந்தாப்ல, இந்த போலீஸ்லாம் இருக்கிறானுங்க பாத்தியா, உங்களெல்லாம் பார்த்தா we should feel safe. உங்களை பார்த்தா பயமா இருக்குது எங்களுக்கு. போலீஸை பார்த்தா சேஃபா ஃபீல் பண்ணாம பயமா தானே ஃபீல் பண்றோம்னு சொல்லியிருக்காப்ல. என்ன இன்சிடென்ட் பேஸ் பண்ணினா, நம்ம ஆளு ஸ்கூல் படிக்கிறப்போ லைசென்ஸ் இல்லாம ஹெல்மெட் போடாம போயிட்டு போலீஸ்ட்ட மாட்டிக்கிட்டாராம். அப்போ போலீஸ் அவரை பிடிச்சி ஸ்டேஷன்ல அதை இதை சொல்லி பயங்கரமா பயம்புறுத்தி களிய வச்சு அனுப்பிச்சிருக்காங்களாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் லைசென்ஸ் இல்லாம மாட்டுனா இந்த மாதிரி தான் எல்லா போலீஸும் மிரட்டி பயம்புறுத்தி தான் அனுப்புவாங்க. ஏன்னா அந்த பயத்திலயாச்சும் இனிமே அவன் கரெக்டா ஹெல்மெட் போட்டுட்டு ஒழுங்கா வண்டி ஓட்டுவான்ட்டு போலீஸ் வந்துட்டு சின்ன பசங்க எல்லாம் மாட்டினா பயங்கரமா கெஞ்ச விட்டு பயம்புறுத்தி அனுப்புறதுக்கான ரீசன் இதுதான். ஓகே, நல்லது தானப்பா. இதே தான் ஸ்கூல்ல டீச்சர்ஸ்ல இருந்து பேரண்ட்ஸ் கூட பண்ணுவாங்க. பயம்புறுத்தினா தானே சின்ன பசங்க எல்லாம் ஒழுங்கா இருப்பாங்கன்னு கேட்டா எல்லாம் ஓகே தான். பட் அந்த சின்ன பையனுக்கோ ஆர் அந்த சின்ன பொண்ணுக்கோ அடுத்து அவங்க லைஃப்ல தப்புன்ட்டு ஒண்ணு நடந்தா அதை அவங்கள சுத்தி இருக்க யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா வேற யாருக்கிட்ட போவாங்க? அநேகமா போலீஸ் கிட்ட தான் போகணும். பட் அந்த போலீஸ் அவங்கள அவ்வளவு பயம்புறுத்தினதுக்கு அப்புறம் அவங்க போலீஸ் கிட்ட போவாங்களா என்ன? போலீஸ் வந்துட்டு ஒரு ஹோப்ஃபுல் ஹேண்டா ஆர் நம்மள சேஃபா ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியாச்சும் இருக்காங்களா என்ன? அப்படி இருந்தாங்கன்னா இன்னைக்கு பண்ணிக்க போற ஏகப்பட்ட பேர் போலீஸ்ட்ட போயிருந்திருப்பாங்களே. யாரு காப்பாத்தணுமோ அவங்கள பார்த்தா தான் பயமா இருக்கு. அவங்ககிட்ட போனா இன்னும் பிரச்சனை பெருசாயிருமோ ஆர் வேற ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோ, ஏதாச்சும் வெளியே சொல்லிக்க முடியாத மாதிரி பிரச்சனைன்னு ஒண்ணு நடந்தா போலீஸ்ட்ட போறதுன்றது நல்ல சொல்யூஷன் தானா என்னன்றது அந்த போலீஸ் நம்ம மாட்டின சின்ன பையனுக்கு தோணாது. அந்த மாதிரி போலீஸ் நமக்கு வில்லன்ஸ் மாதிரி தோன்றதுக்கு மேஜரான ரீசன்ஸ் அவங்களோட ரியல் லைஃப்ல நாம பாக்குற செயல்பாடுகள் தான் இருந்தாலும் போலீஸ வில்லன் ஆக்குற மிச்சம் இருக்கிற ரீசன்ஸ் வந்துட்டு நியூஸ், மீடியா, எஸ்பெஷலி சினிமா. உதாரணத்துக்கு என் படத்துல போலீஸ் நான் ஹீரோவா காட்ட மாட்டேன். அவங்களால நல்லது நியாயத்தை பண்ணவே முடியாதுங்கிறது என்னுடைய பொலிட்டிக்கலான ஒரு ஒப்பீனியன். ஒரு சர்வாதிகாரத்தை என்னால் ஒரு ஹீரோயிஸ்பா காட்ட முடியாது. போலீஸ் வந்துட்டு ஹீரோ கேரக்டராவோ இல்ல ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டராவோ இல்லாத பட்சத்தில் சினிமால பெரும்பாலும் போலீஸ் ரொம்ப கேவலமான கொடூரமான பயம்புறுத்தக்கூடிய வகையில தான் காட்டியிருக்காங்க, காட்டிட்டும் இருக்காங்க. பட் அதுல காட்டுறதுக்கெல்லாம் நாங்க எல்லளவும் சளைச்சவங்க இல்லைன்ற மாதிரி தான் ரியாலிட்டி இஸ் ஆல்வேஸ் கிரேசியர் தன் ஃபிக்ஷன் அப்படின்றத போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி வேற எந்த டிபார்ட்மெண்ட்னாலையும் ப்ரூவ் பண்ணிக்கவே முடியாது. சரி, இப்போ மெயினான டாபிக் உள்ள போனோம்னா, ஏன் போலீஸையே வில்லனா காட்டுறீங்க, போலீஸ்லயும் எவ்வளவு நல்லவங்க இருக்கும்ட்டு சில போலீஸே கொந்தளிச்சது உண்டு. ஏன் டாக்டர்ஸை வில்லனா காட்டுறீங்கன்னு டாக்டர்ஸும் கொந்தளிச்சது உண்டு. பட் ஏன் அரசியல்வாதிகளை வில்லன்ஸா காட்டுறீங்க, நாங்க அரசியல்வாதிகள் எவ்வளவு நல்லவங்களா நேர்மையானவங்களா இருக்கோம்ட்டு எந்த ஆட்சியிலையும் எந்த ஒரு பாலிட்டிஷியனும் கொந்தளிச்சது கிடையாது. ஐ மீன் கொந்தளிக்க மாட்டாங்க, பட் படத்தை பேன் பண்ணுவாங்க. பட் படத்துல காட்டப்பட்ட எந்த ஒரு கிரிட்டிசிசமையும் படத்தை ரிலீஸ் பண்ண வச்சு இது உண்மை இல்ல, பொலிட்டிஷியன்ஸ் இந்த மாதிரி கிடையாதுன்ட்டு யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. ஏன்ட்டு அவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். நானும் யோசிப்பேன், விடுதலை 2 வந்தப்போ இந்த மாதிரி பெரிய இஷ்யூஸை அட்ரஸ் பண்ற எல்லா படங்களுமே ஓட்டு போடுங்க ப்ரோ, நாடு நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஏண்டா நாங்களே நல்ல ஆட்சி தரப்ப வேற கட்சிக்கு ஓட்டு போட சொல்லி படம் எடுக்கிறீங்கன்ட்டுலாம் எந்த அரசியல்வாதியும் கேட்டது கிடையாது. மாறா எல்லா ஆட்சியிலையும் ஒரு 4-5 படங்களாச்சும் சரியான தலைவனை தேர்ந்தெடுங்க, ஒழுங்கா பார்த்து ஓட்டு போடுங்கன்ட்டு குறைஞ்சது 4-5 படங்கள் எந்த ஆட்சி இருந்தாலும் வந்துருது. அப்போ யாருக்கு தான் ஓட்டு போட சொல்லி படம் எடுக்கிறாங்க? கமர்ஷியல் படங்கள் எடுக்கிறவங்கல இருந்து யதார்த்தமா படம் எடுக்கிறவங்க வரைக்கும் வெள்ளை வேட்டி சட்டை கட்டிட்டு இருக்க 98% கேரக்டர்ஸை கேவலமான கன்றாவியான வில்லன்ஸா தான் காட்டிட்டு வராங்க. பட் ஒரு படத்துக்கும் வேட்டியோட கரை அண்ட் கட்சியோட கொடிகளோட கலர் மாத்திக்கிட்டே இருக்கப்படும். பட் சொசைட்டில ஏதோ ஒரு கட்சியில ஏதோ ஒரு மினிஸ்டரையோ எம்எல்ஏவையோ பிரதிபலிக்கிற வகையில தானே அந்த வில்லன்ஸை சித்தரிச்சிருப்பாங்க. நம்மளதான் சித்தரிச்சு படம் எடுத்திருக்காங்கன்ட்டு எந்த அரசியல்வாதிக்கும் தோணாதா? இல்ல எல்லாருமே வந்துட்டு எங்களை சொல்லியிருக்க மாட்டாங்க, அந்த ஆட்சியில் அவங்கள சொல்லியிருப்பாங்கன்ட்டு இக்னோர் பண்ணிட்டே இருப்பாங்களா என்ன? இத்தனை விஷயங்கள்னால தான் போலீஸ்க்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் ரியல் லைஃப்லயும் சரி சினிமாலையும் சரி பயன்படுத்தக்கூடிய கேரக்டர்ஸாக பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க. பட் ஒரு யூடியூபராக இன்னைக்கு ஒரு படி மேல நான் பயந்துட்டு இருக்கேனே ஏன் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ. நான் ஒரு சினிமா பத்தின சேனல் வச்சிருக்கேன், சினிமா சம்பந்தமான விஷயங்களை தான் பேசிட்டு இருக்கேன், அதான் என் கண்டென்ட். பட் வெளியில ஒரு பயங்கரமான இஷ்யூ நடக்கிறப்போ அதை பத்தி பேச வேண்டிய ஆளுங்க யாருமே பேசல அப்படின்றப்போ யூடியூப் திறந்தா ஜேகே தமிழ் வர்சஸ் பிரியாணி மேன் சண்டை, ஜேம்ஸ் கன் வர்சஸ் ஸ்னைடர் சண்டைன்ட்டு டைவர்ஷன்ஸ் தான் அதிகமா இருக்கு. நானுமே உங்களை டைவர்ட் பண்ணி வேற கண்டென்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேல கில்ட்டா இருக்கு, ஏதாச்சும் பண்ணலாம்னு நினைச்சா பயமாவும் இருக்கு. ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல சினிமா செலிபிரிட்டிஸ்ல இருந்து இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் வரைக்கும்
வரைக்கும் எல்லாருமே அரசியல் பேசிட்டு இருந்தோம். இதை பத்தி தான் பேசணும், இதை பத்தி பேசக்கூடாது, இவங்க மட்டும் தான் பேசணும், இவங்க பேசக்கூடாதுன்ட்டு எந்த ஒரு வரையறையும் இல்லாம எல்லாருமே அரசியல் பேசிட்டு இருந்தோம். அப்போ எங்களை மாதிரி சினிமாவோ இல்ல வேற ஏதாச்சும் பர்டிகுலர் கண்டென்ட் பண்ற எல்லாரும் அரசியல் பேச வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு இருந்துச்சு ஒரு காலத்துல. பட் இன்னைக்கு நான் இவ்வளவு நேரம் ஒரு காலத்துலன்னு சொல்றேன், அந்த ஒரு காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லைன்ற அளவுக்கு இன்னும் கூட மோசமா நிறைய விஷயங்கள் நடக்குது. பட் யாருமே இப்போ பாலிடிக்ஸ் பேச மாட்டாங்களே. இப்போ ஜேகே தமிழ் எடுத்துப்போம். ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் ஒண்ணுமே இல்லாத ஒரு இன்ஃப்ளூயன்சர். அவர் ஒரு காலத்துல பாலிடிக்ஸ் பேசியிருக்காப்ல. ஆனா இன்னைக்கு எவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்தாலும் ஜேகே தமிழோ ஆர் வேற எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸோ நடக்கிற இஷ்யூஸை பத்தி ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னா, சிம்பிள், பேசுறதுக்கான ஹோப் எங்க கிட்ட இல்ல. சினிமால அவ்வளோ பாலிடிக்ஸ் பேசுறாங்க, எந்த ஒரு மைக்கு கிடைச்சாலும் அவ்வளோ பாலிடிக்ஸ் பேசுற யாருமே ஏன்டா ஒரு துண்டு அறிக்கை கூட விடாம இருக்காங்களே. அப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்ற அந்த பயம் தான் இன்னைக்கு நான் பேச வந்த கண்டென்ட். யாருமே தெரியாமையும் இல்ல கண்டுக்காமையும் இருப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அப்புறம் வேற என்ன பிரஷரா இருக்கும்? ரீசெண்டா கௌதம் மேனன் கேஸ்ட் பத்தி கான்ட்ரோவர்ஷியலா ஒன்னு பேசிட்டாருன்ட்டு பேசாத ஆளே இல்ல, எல்லாருமே அதை பத்தி பேசினாங்க. ஐ மீன் சந்தோஷம் தான், ஆஹா இத்தனை பேர் பேசுறாங்களே. இன்டர்வியூ எடுக்கிற கோபிநாத் ஜிவிஎம் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியதானு எத்தனை பேர் பேசினாங்க. இத்தனை பேர் பேசி கொடுத்த ஹோப்னால தான் ஜேகே தமிழே அதை பத்தி பேசியிருந்தா. பட் இன்னைக்கு அதை விட பல மடங்கு பெரிய இஷ்யூஸ்லாம் நடக்குது, யாருமே பேச மாட்டாங்களே ஏன் அப்படின்ற இந்த மாதிரியான பயம் தான் இன்னைக்கு போலீஸையும் சரி பாலிட்டிஷியன்ஸையும் சரி சின்ன வயசுல இருந்து எனக்கு வில்லன்ஸ் ஆகிட்டே இருக்கு. உங்களுக்கு படம் எடுக்கிறது எப்படியோ அந்த மாதிரி தான் எனக்கு வீடியோ போடுறது. ஒரு படம் எடுக்கிறது உங்க கண்டென்ட்னா, வீடியோ போடுறது எங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸோட கண்டென்ட். நாங்க உங்களை பாலிடிக்ஸை வச்சு படம் எடுத்து கண்டென்ட் பண்ண சொல்லல, கிடைச்ச ஃபேமை வச்சு ஸ்டோரி போடுங்க, ட்வீட் பண்ணுங்க, ஏதாச்சும் பேசுங்கன்ட்டு தான் சொல்றோம். நான் ஸ்டோரி போட்டாலோ ஆர் வீடியோல என்னோட கண்டென்ட்டையே பண்ணாலோ ஒரு 1,00,000 பேத்துக்கு போய் சேருது அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் ஒரு ட்வீட் பண்ணாலே பல கோடி பேத்துக்கு போய் சேருது. நீங்க இதை பத்தி பேசினாதான் மிச்சம் இருக்க எல்லாருனாலும் இதை பத்தி பேச முடியும். டிவிகே காரங்களும் விஜய் அவர்களும் தான் உக்கிரமா எல்லாம் பேசுறாங்க. பட் மஞ்சள் சிகப்பு கொடி போட்ட டிபியை பார்த்தாலே அப்பாலே போ சாத்தானேன்ற மாதிரி தான் அனில்ஸ்லாம் இருக்கானுங்க. இதாங்க ஒரு கில்ட்லயும் ஒரு பயத்திலையும் பண்ண வீடியோ. ஏன்னா உங்களுக்கு என்ன ஆனாலும் என்னாலையும் யாருனாலையும் பேசக்கூட முடியாது, எனக்கு என்ன ஆனாலும் உங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 100 பேர் கேட்பீங்களா, 1000 பேர் கேட்பீங்களா, வாய்ஸ் ஓட ஆளுக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு மாசம் கேட்பீங்களா இல்ல 2 மாசம் கேட்பீங்களா? அப்புறம் என்னத்த பண்றது சொல்லுங்க. தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு. ஆக்ஷன் எடுக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டா திரும்ப ஏன் கஸ்டோடியல் டெத் நடந்துகிட்டே இருக்கு? வந்துட்டு இருக்க நேரம் இல்ல. டேய் அவங்க நம்ம மேல சந்தேகம் வந்திருக்காங்க.